டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதனை இங்கே பார்க்குறேன் பார்த்தீங்களா, இது பூரா மீனமரம் நண்பர்களே. நானே தயார் பண்ணி இதை வச்சிருக்கேன் நண்பர்களே. இது எப்படி தயார் பண்ணுறேன்றதை அந்த மாற்றத்தை அப்படியே காமிச்சிட்டு சொல்கிறேங்க. வீடியோனா ப்ரிப்ரேஷனாக மீனமரம் நண்பர்களே. இது என்ன பண்ணி, இது ஒரு 10 லிட்டர் கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் நண்பர்களே. என்ன பண்ணேன், 5 கிலோ வெல்லம் நண்பர்களே. வெல்லத்தை, நாட்டு சக்கரை அல்லது வெல்லத்தையே தூள் பண்ணேன் நான். ஆக்சுவலாகவே அதுதான் சீப்பு, நமக்கு விலையில் தூளாகவே விற்கிறாங்க. அந்த ஜனப்பிரியான ஒரு கடை இருக்குது காரைக்குடியில். அதில் மண்டை வெல்லத்தை தூளாக ஒரு 5 கிலோ வாங்கினேன் நண்பர்களே. வாங்கிட்டு இந்த கண்டெய்னர் அப்படியே கொண்டு போயிட்டேன் மீன் விற்கிற கடைக்கு. மீன் ரெகுலராக வாங்குவேன். அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு இதுக்கு ஈக்குவலாக 5 லிட்டருக்கு 5 லிட்டர் வெல்லம் நண்பர்களே. 5 லிட்டர் மீன் கழிவு, 5 லிட்டர் வெல்லம் கலந்து இதை பாருங்கள். இந்த மூடியை வச்சு, இந்த மூடி, அது கண்டெய்னருடைய மூடியை வச்சு 21 டேஸ்க்கு ஏர் போகாமல் டைட்டாக மூடிட்டேன் நண்பர்களே. ஏர் டைட்டில் மூடி வச்சுட்டு அப்படியே நிழலில் வச்சிடணும் நண்பர்களே. நிழலில் வச்சுட்டு 21 டேஸ் முடிஞ்ச நிழலில் வச்சுட்டு அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து அதை வருங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லிக்விட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அது கழிவுகள்லாம் இருக்குது. எடுத்துட்டு 10 mlக்கு 1 லிட்டர் தண்ணி நண்பர்களே. 1 லிட்டர் தண்ணி கலக்கணும் நண்பர்களே. அதாவது இந்த பாருங்க, அளவு வச்சுருக்கேன் பாருங்கள். 1 லிட்டர் தண்ணி பைப்பில் அந்த பிடிக்கிறேன் பாருங்கள். நான் கையில் வச்ச கண்டெய்னரு 1 லிட்டர் நண்பர்களே. அந்த இது பார்த்துங்க, ஒரு கப்பு 1 லிட்டர் நண்பர்களே. இதில் நம்ம 10 ml தான் நண்பர்களே இதில் ஊற்றணும். 10 ml இந்த மீன் எம்எல் இதில் மிக்ஸ் பண்ணணும். இதை பாருங்கள், கரெக்டாக 10 ml தான் வச்சுருக்கேன். அளவுக்காக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. இதை 10 ml தான் நண்பர்களே ஊற்றணும். அதுக்கு மேலே குறையா ஊற்றினா பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். செடி பட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாருங்கள், அதை நான் அளந்தே வச்சுருக்கேன். 10 ml ஊற்றுறேன் பாருங்களேன். இந்த 10 ml இதில் ஊற்றுறத விட நான் நினைக்கிறேன் 50 ml எடுத்துக்கிறோன்னு பார்க்குறேன். 50 ml எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள், நான் இங்கே எடுக்கிறேன். இப்போ இதில் 50 ml இருக்குது நண்பர்களே. 50 ml இந்த பாருங்கள், ஒரு 5 லிட்டர் பெயிண்ட் வெல்லம் மிக்ஸ் பண்ணுறேன் நண்பர்களே. 50 ml மிக்ஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. 50 ml மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே நண்பர்களே இந்த பிளான்ட்ஸுகளுக்கு அடி உரமாக கொடுக்கலாம், மேல் உரமாக கொடுக்கலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாம் நண்பர்களே. அதாங்க இப்போ நான் இதான் நண்பர்களே மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அண்ட் கிவிங். நான் ஊற்றுறதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தரேன். நான் இப்போ தான் ப்ரிப்ரேஷன் ஆஃப் திஸ் மீனமிடம் இஸ் மெத்தடு. ஆமாம் நண்பர்களே, ரொம்ப இதை விட இது பஞ்சகாவியத்துக்குள்ள அதே சேம் எஃபெக்ட் இதில் கிடைக்கும் நண்பர்களே. இந்த மீடியம் மூலமாக நான் அதைத்தான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஹவு டு ப்ரிப்பேர் மீனமிடம். ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், லாங் பேக்கு. ரீசெண்டாக ஒன்று கொடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும் நண்பர்களே. அப்பப்போ கலந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்தோம்னாக்க ஃப்ளவர்ஸ்னாலும் சரி, காய்கறிகள்னாலும் சரி, ரோஸ்னாலும் சரி, நல்லா ரோஸுக்கு தரணுமான்னு எனக்கு சின்ன டவுட்டு. நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா திஸ் இஸ் வெரி, அந்த வேர்கள்லாம் ரொம்ப சாஃப்ட்டு. அதுக்கு இதை கொடுக்கலாமான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனசில் இருக்குது. மிச்சதுக்கு எல்லாத்துக்கும் தரலாம் நண்பர்களே. இந்த கத்திரிக்காய்க்கெலாம் நல்லா தரலாம். கத்திரிக்காயை பற்றி ஒரு வீடியோ நான் தரேன் உங்களுக்கு. தனியாக கத்திரிக்காய், மிளகாயெல்லாம் தனியாக ஒரு வீடியோ தரேன். இதுதான் நம்மளுடைய மெத்தடு. இதுதான் அந்த நான் ப்ரிப்பேர் பண்ணது பூரா அந்த தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, இதோட முழு வீடியோ பார்க்குறதுக்கு லிங்க்கில் போனீங்கன்னாக்கா ஃபுல்லாக பார்க்குற ஷார்ட்ஸில் தான் நான் போட போகிறேன்.
லிங்க்குள்ளே போனீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். நீங்கள் ஹவ் டு ப்ரிப்பேர் மீன் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே, கரெக்டாக பார்த்துங்க நண்பர்களே. 5 கிலோ மீன் கழிவுகள் இருந்தாக்க ஈக்குவலாக 5 கிலோ நாட்டு சக்கரை, அதாவது மண்டை வெள்ளத்தை உடைச்சி போடலாம். உடைச்சி போட்டு 21 days ஏர் டைட்டில் நிழலில் வச்ச நண்பர், இது மாதிரி நிழலில் வச்ச நண்பர்களே. அதுக்கப்புறம் we can take and use this. This is a method of preparing the மீன் அமிலம் நண்பர்களே. ஓகே நண்பர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.